உங்க அண்ணன் கிட்ட அகிலா கர்ப்பம்னு சொல்லுவோம். அத கேட்ட சந்தோஷத்துல அவருக்கு பிபி ஏறும். அத கண்ட்ரோல் பண்ண முடியாம இருதயம் துடிக்கும், நரம்பு புடைக்கும், ரத்த நாளங்கள்லாம் துடி துடிச்சு வெடிக்கும். அப்புறமா உங்க அண்ணன் தானே செத்து போயிடுவார். ஐயோ, இது கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு சீக்கிரம் கிளம்புங்க, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போலாம். சரி வா. என்னங்க நீங்க? நான் உங்களை எத்தனை தடவை ஆஸ்பத்திரி கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறீங்க. அங்க எங்க அண்ணனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியல. அவரை பத்திரமா ராசா மாதிரி வீட்டுக்கு கொண்டு சேர்க்கணும்னு என் மனசு தவிக்குது. தெரியுமா உங்களுக்கு? பாருங்க, விஸ்வா தம்பி தான் ஒத்தாளா ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கும் ஆளா பறந்துட்டு இருக்காரு. நீங்க என்னடா துணைக்கு ஆஸ்பத்திரிக்கு வாங்கினா வர மாட்டேங்கிறீங்க. விஸ்வா, நான் ஒண்ணு கேட்கலாமா? சொல்லுங்க. மச்சான் பழிச்சு பாரா. சொல்லுப்பா, பழிச்சு பாரா இல்லையா? ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்லப்பா, டாக்டருங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒன்னொன்னு சொல்றாங்க. அத கேட்டு இந்த பாழா போன மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. அதனால தான்ப்பா கேட்டேன். அவருக்கு ஒண்ணும் இல்ல, அவர் நார்மல் ஆயிட்டாரு, கவலைப்படாத. தம்பி ஒரு நிமிஷம், எனக்கு இன்னொரு டவுட் கேட்கலாமா? நீங்களும் அகிலாவும் புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா தானே இருக்கீங்க? சொல்லுங்க தம்பி, நீங்க புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா இருக்கீங்கல்ல? எந்த நேரத்துல எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அது இல்ல தம்பி, நீங்களும் அகிலாவும் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு டவுட்டாவே இருக்கு. ஸ்மார்ட் போன்ல பேட்டர்ன் லாக் போட்டு பூட்டி வச்ச மாதிரி உங்க 2 பேருக்குள்ள எதையோ போட்டு பூட்டி வச்ச மாதிரியே இருக்கீங்க. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல, சந்தோஷமா தான் இருக்கும். என்னங்க நீங்க இப்படி காரணமே இல்லாம என்னனோ பேசுறீங்க விஸ்வா கிட்ட? காரணம் இருக்குடி. என்ன காரணம்? அத நீ இப்ப தெரிஞ்சுக்க வேண்டாம், அதுக்கு நேரம் வரும், அப்ப தெரிஞ்சுப்பேன். வர வர உங்களுக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல. எதை கேட்டாலும் தெளிவில்லாமலே பேசுறீங்க. எனக்கு ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. அடியே ராஜம், நீ இந்த மூர்த்தியை மட்டும்தான் பார்த்திருக்க. இந்த மூர்த்திக்குள்ள இன்னொரு மூர்த்தி இருக்கான். அவன் அகிலாவையும் விஸ்வாவையும் வச்சு கூடிய சீக்கிரம் ஒரு ஆட்டம் ஆட போறான் பாரு. அத நீ மட்டும் இல்ல, இந்த வீடே பார்த்து அதிர போகுது. எழுந்திருக்காதீங்கம்மா, எழுந்திருக்காதீங்க. கையில பெயின் இருக்காமா? நீங்க தமிழா? நான் எப்படி தமிழ்னு கண்டுபிடிச்சிங்க? உங்களை ட்ரீட்மெண்ட்டுக்காக கொண்டு வந்து அட்மிட் பண்ணும்போது மயக்கத்துல இருந்தப்போ நான் அப்பாவி, ஒரு குத்தமும் செய்யல, என்னை விட்டுடுங்கன்னு மாறி மாறி தமிழ்ல புலம்பிட்டே இருந்தீங்க. அதனால நீங்க தமிழா இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்தாங்க. மெதுவா, ஒரு நிமிஷம். போதுமா?
சிஸ்டர் ஒரு நிமிஷம். என்னம்மா? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்கம்மா, என்ன பண்ணணும்? இந்தாம்மா, எதுக்காக இப்ப அழுகுறீங்க? நான் அப்பாவி சிஸ்டர். என் புருஷனை தேடி பெங்களூருக்கு வந்தேன். ஆனா என்ன சில திருட்டு கேஸ்ல புடிச்சு ஜெயில போட்டாங்க. நான் சொல்றதை யாருமே நம்பல. நீங்களாவது நம்புங்க சிஸ்டர். நான் நம்பி என்னம்மா ஆக போகுது? நீ எது சொல்றதா இருந்தாலும் கோர்ட்ல போய் சொல்லுமா. சொல்லி பார்த்துட்டேன், நம்ப மாட்டேங்கிறாங்க. எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என் சொந்தங்களுக்கு நான் இப்படி சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன்னு தெரியப்படுத்துறதா. அவங்களுக்கு தெரிஞ்சாதான் யாராவது கிளம்பி வந்து என்ன காப்பாத்துவாங்க. அதனால உங்களை என் கூட பிறந்த சகோதரியா நினைச்சு கேக்குறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சிஸ்டர், ப்ளீஸ். மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் சிஸ்டர். சரிம்மா, பண்றேன். என்ன ஹெல்ப்னு சொல்லுங்க. நான் ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நான் இங்க கைதியா ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லணும். நான் எந்த குற்றமும் செய்யல, ஆனா போலீஸ் என்ன நம்பாம கேஸ் போட்டு ஜெயில போட்டாங்க. நான் என் புருஷனோட வாழணும். நான் அப்பாவிங்கிறத நிரூபிச்சு சந்தோஷமா வாழணும். அதனாலதான் கேக்குறேன். நான் சொல்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இது யாரோட நம்பர்மா? இது சென்னையில இருக்கிற என் மாமியார் நம்பர். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுங்க ப்ளீஸ். சரிம்மா. உலகத்திலே ரெண்டே ஜீவராசி தான் தன்னுடைய வாயாலே கெடும். ஒன்று தவளை, இன்னொன்று என்னங்க வெட்டியா என்ன எழுதிக்கிட்டு டிவில என்னன்னு பாருங்க. டிவியில் என்னவா? டிவியில் வர டஸ்ட்டு தொடக்க மாட்டியே. இல்லம்மா, ஏன் இப்படி பயந்து போய் நிக்கிற? அது அது ஒண்ணும் இல்ல சார். போய் சொல்லாதம்மா, உண்மையை சொல்லிடு. இல்லனா உன்னையும் பிடிச்சி ஜெயில போட்டுருவேன். ஐயோ, என்ன பிடிச்சி ஜெயில போட்டுடாதீங்க சார். நான் தந்துடுறேன் சார். என்னம்மா இது? உள்ள இருக்க அந்த பொம்பளை கொடுத்த ஃபோன் நம்பர். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவங்க மாமியார் கிட்ட விஷயத்த சொல்லி காப்பாத்த வர சொல்லணுமா. நான் ஒரு தப்பும் பண்ணல. ஹெல்ப் பண்ணுங்கன்னு கையை பிடிச்சி கெஞ்சினாங்க. அதான் சார் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு எதுக்கு வம்பு? போலீஸ் ஆச்சு, அந்த பொம்பளையாச்சு. நீங்களே பாத்துக்கோங்க. மத்தபடி அவங்க பிரச்சனையில என்ன எதுவும் தொந்தரவு பண்ணிடாதீங்க சார். இந்தாங்க சார். என்ன பண்ணலாம்? ஹலோ மேடம், ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன் மேடம். இந்த பொம்பளை நந்தினி என்ன பண்ணா தெரியுமா மேடம்? என்னையா பண்ணிட்டா? தப்பிச்சு ஓடிட்டாளா? நான் அப்படிலாம் விட்டோம்னா மேடம். அப்படி என்னதாயா பண்ணா?
சொன்னதெல்லாம் புரிஞ்சிருச்சுல? புரியுது மேடம். அதே மாதிரி செய்யி. சரி மேடம். இனிமே அவன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் வரவே கூடாது. ஓகே? ஓகே மேடம். என்ன எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கியா? இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண சொன்னியா? நர்ஸு கிட்ட கொடுத்து விட்டா ஃபோன் பண்ணிடுவாங்கன்னு நினைப்பா. அப்புறம் நான் இதுக்கு காவல் நிக்கிறேன். என்ன மீறி எதுவும் வெளியே போயிட முடியாது, புரியுதா? நான் மிரட்டினதுல நர்ஸ் பயந்து போய் இதை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா. ஆனா நான் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணல. அதுக்கு பதிலா ஜெயிலர் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டேன். அவங்க வந்து நல்லா கவனிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இருக்க. என்ன யோசனை? என்னாச்சு? கிருஷ்ணவேணி அம்மாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த 20 லட்சத்து ஆட்டைய போட நம்ம 2 பேரும் தலையால தண்ணி குடிச்சு பார்த்துட்டோம். ஒர்க் அவுட் ஆகல. ஆனா அந்த கிருஷ்ணவேணி சர்வ சாதாரணமா அந்த பணத்தை சுட்டுட்டு போயிட்டாங்களே, அதை என்னால ஜீர்ணிக்கவே முடியல. நான் மறுபடியும் சொல்றேன், கிருஷ்ணவேணி அந்த பணத்தை சுடல. சுட்டது சுந்தர். எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? முதல்ல நாம பணம் கெட்டு போனப்ப சுந்தர் காப்பி தட்டி விட்டதை நான் என் கண்ணால பார்த்தேன். அப்ப உடனே ரேவதி அப்பா கிட்ட சொல்லிருக்க வேண்டியது தானே? நம்ப மாட்டாங்க. ஏன்னா சுந்தர் அவங்க மாமனார் மாமியார் வீட்டுல அந்த அளவுக்கு நல்ல பேர் எடுத்து வச்சிருக்கான். நான் சொல்லியிருந்தா அந்த அம்பு திரும்பி வந்து என்னையே குத்தி இருக்கும். அதான் அடக்கி வாசிச்சுட்டு அமைதியா திரும்பி வந்துட்டேன். சரி, நடந்து முடிஞ்சதை விட்டு தள்ளுங்க. இப்ப பணத்தை நாம எப்படி வாங்குறது அது சொல்லுங்க. அந்த கிருஷ்ணவேணி தான் பணத்தை திருநான்னு அந்த குடும்பமே சொல்லுது. முதல்ல அந்த கிருஷ்ணவேணியை விசாரிச்சாதான் உண்மை என்னன்னு நமக்கு தெரியும். அந்த அம்மாவை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? அந்த சுந்தர் கூட சுத்தின ஆள்லாம் எனக்கு நல்லா தெரியும். அந்த ஆளுங்களை விசாரிச்சா இப்போ கிருஷ்ணவேணி எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். சொல்லிட்டே இருக்காதீங்க, முதல்ல கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க. எப்படியாவது அந்த பணம் நம்ம கைக்கு வந்தே ஆகணும். விபத்து நடந்தது எப்படி? இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான, பிகாஸ் ஒரே டைம்ல வந்து இட்ஸ் ஹேப்பனிங் இன் லாட் ஆஃப் பிளேசஸ் இன் சென்னை. அவரோட எனர்ஜி வந்து மேட்ச் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சிக்கன் பிடிக்கிற மாதிரி 2 பொண்ணு சார். இந்த காபி ஷாப் போகணும் தானே? ஆமா. ஒரு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணி அருணாச்சு சார் ப்ளீஸ். வீட்டை பூட்டிட்டு எங்க போயிட்டாங்க? நாம இவங்க மீட் பண்ணிட்டு போன வந்தா இவங்க எங்க போயிருப்பாங்க? யாராவது என்ன காப்பாத்துங்க. ஐயோ, யாரும் இல்லையா? என்ன காப்பாத்துங்க. பூட்டின வீட்டுக்குள்ள காப்பாத்துங்க சவுண்ட் வருது. என்ன காப்பாத்துங்க. ஐயோ, நான் கத்துறது யாருக்கு கேட்கலையா? என்ன வருது? என்ன காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க. ஐயோ, யாராவது என்ன காப்பாத்துங்களே.
யாரையும் காணோம். யாராவது என்ன காப்பாத்துங்களே. ஐயோ கதவை திறங்களே. யாராவது இருக்கீங்களா? என்ன காப்பாத்துங்க. ஐயோ இந்த கதவை திறந்து விடுங்களே. ரொம்ப நன்றிப்பா. நீ மட்டும் கதவை திறந்து விடலன்னு வச்சுக்கோயே, நான் மூச்சு அடிச்சு செத்து போயிருப்பேன். என்னம்மா, யார் உங்களை ரூமுக்குள்ள அடைச்சி வச்சு வெளியில பூட்டு போட்டு போனது? வேற யாரு? நான் பெத்த புள்ள சுந்தர் தான் என்ன அடைச்சு வச்சுட்டு போயிட்டான்ப்பா. சுந்தரா? அந்த பாவிதான். ஆமா, அவ எதுக்கு உங்களை அடைச்சி வச்சான்? பங்கு கேட்டேன், கோவப்பட்டு ரூம்குள்ள அடைச்சு வச்சுட்டு போயிட்டான். பங்கா? நீங்க சொல்றது எனக்கு புரியலையம்மா. சம்மந்தி வீட்டுல 20 லட்சம் காணாம போச்சுல்ல, அதுலதான் பங்கு கேட்டேன். இப்படி பண்ணிட்டு போயிட்டா. என்னம்மா சொல்றீங்க? அந்த பணத்தை எடுத்தது நீங்க தானே? அந்த குடும்பமே சொல்லுதே. ஐயோ சத்தியமா அந்த பணத்தை நான் எடுக்கலப்பா. என் பையன் தான் ஆட்டைய போட்டுட்டான். என்னது? என்ன சொல்றீங்க? அந்த பணத்தை உங்க பையன் தான் ஆட்டை போட்டானா? ஆமாப்பா, முழு பணத்தையும் அவன் எடுத்துக்கிட்டு அநியாயமா என் மேல பழிய போட்டு என்னை வீட்டை விட்டு துரத்திட்டான். ஆமா, அந்த பணத்தை சுந்தர் தான் எடுத்தானு உங்களுக்கு எப்படிமா தெரியும்? இன்னைக்கு நான் வீட்டுல இருந்தப்போ பேங்க்ல இருந்து செக் புக் வந்துச்சு. நீங்க அவசரப்பட்டுட்டீங்கம்மா. விஷயம் தெரிஞ்ச உடனே முதல்ல நீங்க என்கிட்ட சொல்லிருக்கணும். அப்படி சொல்லிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் பாதி கொடுத்துருப்பேன். அவசரத்துல மூளை வேலை செய்யாம போயிடுச்சுப்பா. பெத்த புள்ளைய நம்பி அவங்கிட்ட டீல் பேசினேன். அவன் புத்திய காமிச்சிட்டான். இங்க பாருங்க, இப்போ ஒண்ணு கெட்டு போல. உங்க பையன்கிட்ட இருந்து பணத்தை வாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ வாங்கிடுவே தம்பி. எப்படி வாங்குவ? அது சஸ்பென்ஸ். வாங்குறப்ப நீங்களே தன்னால் தெரிஞ்சுக்குவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயமா, உங்க பையன்கிட்ட இது சம்பந்தமா எதுவும் பேசாதீங்க. அப்பதான் எல்லாமே நமக்கு சாதகமா நடக்கும். புரியுதுங்களா? நான் வாயே திறக்க மாட்டேன்பா. தம்பி, நீயாவது பேசினபடி என் பங்கு கொடுத்துருவேல்ல? கண்டிப்பா கொடுத்துருவேன். அப்ப நான் வரேம்மா. போயிட்டு வா. சுந்தர், என்கிட்டயே உன் ஆடுபுலி ஆட்டத்தை காமிக்கிறியா? வைக்கிறேன்டா வேட்டு. என்ன இது? டீ குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன லேடி கான்ஸ்டபிள் இன்னும் ஆளை காணோம். பயிர் வேற நமக்கு கடமுடங்குது. ஏற்கனவே ஒரு நர்ஸ் போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டா. இப்போ இந்த நர்ஸ் கிட்ட வேண்டாம், வேற ஏதாவது தான் நம்ம யோசிக்கணும். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் நர்சம்மா? இந்த முடிச்சிடுவேன் சார். வேணாம்மா, நீ பொறுமையாவே பண்ணு. நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேம்மா. சரி, போயிட்டு வாங்க சார். ஹலோ. இதோ முடிச்சிட்டேன். இதோ வந்துடுறேன். அப்போ காவலுக்கு யாரும் இல்லையா? இதுதான் நல்ல சான்ஸ். இதை யூஸ் பண்ணி எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். கடவுளே, நீதான் எனக்கு துணையா இருக்கணும்.